செங்கோட்டை லைஃப் நேயர்களுக்கு வணக்கம். உக்கணம் அருவி செங்கோட்டையிலேருந்து புளியரைக்கு போகிற பாதையில் ஒரு வலது பக்கம் திரும்பினோன்னா பகவதிபுரம் ரயில்வே கேட். ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அது போகிற பாதையில் ஒரு லெஃப்ட்டு நேராக காட்டுக்குள்ளே போகுது. உக்கணம் அருவி கடந்த ஒரு வாரமாக சரியான மழை பெஞ்சதுனால தண்ணி அப்படியே பாய்ஞ்சு ஓடி வருது. அதுவும் குளு சிலுன்னு ரொம்ப குளிராக குடும்பத்தோடு போய் கொண்டாடலாம். நண்பர்களோடு போய் நல்லா பொங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு வரலாம். பாதுகாப்பான இடம். வாங்க அருவியை பார்ப்போம். போன தடவை காலை கனவிலில் காதல் கொண்டேங்கிற வார்த்தையும் அதுக்கு ஏற்றாக்கில் கவியரசு கண்ணாசையல் அந்த கால பாடல் ஒன்றையும் சொல்லியிருந்தேன். இப்பவும் கனவு தான். யார் கண்ட கனவுனா ஆண்டாள் கண்ட கனவு. ஆண்டாள் கண்ணன் மேலே கொண்ட காதல் காரணமாக கனவு காண்றாங்க. அவன் கைத்தளம் பற்ற கனவு கண்டேன் தோழிங்கிறாங்க. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத முத்துடை தாம நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். அதாவது மத்தளம் கொட்ட வரிகள் நிறைந்த சங்கு நெடுநேரம் ஊத முத்துக்களை உடைய மாலைகள் வரிசையாய் தொங்க அந்த பந்தலின் கீழ் எனது மைத்துனன் நம்பி மதுசூதனன் என்னை வந்து என் கைகளை பற்ற கனவு கண்டேன் தோழி நான். கவியரசு கண்ணாசன் அழகா இசையோடு இந்த பாடலை தந்திருக்காரு. கேட்போம். அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும், அதாவது வள்ளுவர் தொடங்கி இப்போ கவியரசு கண்ணாசன், வாலி, இன்னும் சொல்ல போனால் இன்றைய கால கவிஞர்கள் வரைக்கும் பெண்களின் கண்கள் மேலே அப்படி ஒரு காதல். வள்ளுவர் எழுதியிருக்காரு, பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில் தந்து. கவிஞராகிறதுக்கு பெரிய காரியம்லாம் ஒன்றும் படிக்கணும். இந்த குரலில் மடநோக்கும்னு ஒரு வார்த்தை வருது. மடநோக்கும்னா மருண்டு நோக்கும். மருண்டு நோக்குவது மானல்லவோ கண்கள் தந்தது. மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது. கனவுகளும் கற்பனைகளும் காதலும் தொடரும். சந்திப்போம்.